கட்டுகளும் இருள்களும் என்னும் சிறையிருப்பு. கட்டுகள், ஒரு ஆளை பிடிச்சி கட்டி வைக்கிறோம், உங்களை பிடிச்சி கட்டி வச்சுட்டோம். உங்க கையை காலை அசைக்க முடியாது. உங்க வாழ்க்கையில எந்த அசைவும் உங்க மூலமா இருக்காது. நீங்க நினைப்பீங்க, ஆனா உங்களுக்கு அசைவு கிடைக்காது. காரணம், உங்களை ஏதோ ஒன்றுக்கு ஒரு கயிறு கட்டி இருக்கிறது. ஒரு ஆளை கட்டினா இதான் நடக்கும். அது மாதிரி நம்மளை யாரும் கெட்டி போடல, ஆனா ஏதோ ஒண்ணு நம்மளை என்ன பண்ணிருக்கு, கெட்டி போட்டிருக்கு. எதுவுமே செய்ய முடியல. நல்லா வாழணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பரிசுத்தமா இருக்கணும், நல்ல மனுஷனா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், எல்லாம் நினைக்கிறோம். ஆனா எதுவுமே என்னால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில என்னை ஏதோ ஒரு சக்தி கட்டி இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க நினைச்சதெல்லாம் செய்வதற்கு முடியாத ஒரு காலத்துல இருக்கிறோம். நம்ம நினைப்போம், நம்ம செய்யறதுக்கு தடை செய்கிற சக்திகள் ஏராளம் இருக்கிறது. உங்க தொழிலுக்கு எதிராக பொறாமப்பட்டே உங்க தொழிலை காலி பண்ணும் அந்த ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், மேல இருக்கிற அசுத்த ஆவிகள் உங்க குடும்பத்தை தடை பண்ணும். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி கீழே விழுறதுக்கு எத்தனையோ அசுத்த சக்திகள், கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்திகள், சாத்தானின் கிரியைகள் நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்கும். நீங்க வெளியில வர முடியாது, அந்த கட்டுல இருந்து வர முடியாது. நீங்க வாழ நினைப்பீங்க, உங்களால வாழ முடியாது. நீங்க செய்ய நினைப்பீங்க, உங்களால செய்ய முடியாது. உங்க மனசு துடிக்கும், ஆனா அதை செய்யறதுக்கு உங்களுக்கு பலன் இருக்காது. ஏதோ ஒன்று உங்களை தடுத்து கொண்டிருக்கும். உங்களை கட்டி போட்டிருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. கட்டுகள் ஒரு சிறையிருப்பு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆண்டுல உங்களை கட்டி என்ன வச்சிருக்குதோ அதை கர்த்தர் கட்ட விழுக்கிற தேவனாய் இருக்கிறார்.